அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், பல்வேறு வகையான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் 7.5 சனியாக இருந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாகவே வலம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது, ராகு அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஜென்மராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் ஜென்மராசியை விட்டு விலகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கேது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதியாக இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். 7.5 சனியின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று வந்தாலும் இறுதி தருவாயில் அங்கு வக்ரகதியில் திரும்பி இருக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஜென்மராசி என்பதால் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அமைந்திருக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அவர் வக்ரகதியில் வலம் பெறுவதால் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் காரிய தடை சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை சற்று நிதானத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் இருப்பதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடன் அனைத்து வகையான பணிகளையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும். ஏனென்றால் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 வலம் வரும்போது அவருடன் மிகவும் வலுவாக சுக்கிரன் இணைகிறார். குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முடிவுக்கு எட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக என எந்த பணியாக இருந்தாலும் அது ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை சிரமம் உறுதியாகவே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேலை அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
குரு சுக்கிர யோகம் கிடைப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்கார பெண்மணிகள் நினைத்தபடியே தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முதன்மையான யோகம் 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் இருக்கிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பங்களை இந்த தருணத்தில் விரைவாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசி, லாபம் மற்றும் 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே எண்ணி 3 நாளில் பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதோடு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமற்றவரும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைகிறார். பொதுவாக மங்களகாரகன் அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத பலன்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தசாபுத்திகள் நன்கு இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே நீங்கள் நிறைப்பதை காட்டிலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதியாகவே உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலை, குழப்பம், பயம் நீங்கக்கூடிய வகையில் பொறுமையுடனும் நிதானத்துடன் ஒவ்வொரு பணியையும் மேற்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உறுதியாகவே நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சூரியன் யோகஸ்தானமாகிய 6ல் இருக்கிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் 6ல் இருக்கும் தருணம் என்பது அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வலுவாக வித்யாகரகரான புதனும் வலம் வரப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அனைத்திலும் காரிய வெற்றியை அள்ளி கொடுக்கிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் தோல்வி இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.